வாடகை வீடா? ஐயோ! அட பாவமே! உண்மையேம்மா வாடகை வீடுனா நாங்க சிரமப்படுறோங்க. அது மாரி யாரும் சிரமப்படாமன்னு நினைக்கிறேன். ஏன்னா, எலி வலையாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்க. அது மாரி எவ்வளோ சிரமப்பட்டாலும் ஒரு வீட்ட ஒண்ணு வாங்கிடுவோம், இல்ல கட்டிடுவோம். ஃப்ளாட் இருக்கா சென்னையில? கண்டிப்பா. என்னன்னா இப்போ இப்போ கூட நமக்கு அடுத்தது பையனுங்கலாம் கல்யாணம் பண்ணா வச்சுக்க தம்பிங்களுக்கலாம். ஆ தம்பிங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணா வாடகை வீடா? சொந்த வீடு இல்லையா? அந்த கொஸ்டின் வருது. அதில நம்ம அப்பப்போ டேரா தூக்கிட்டு போறது என்னத்துக்குமா பொருளே வேஸ்ட்டா போகுதும்மா. அதனால பொருள் தூக்கிட்டு போனா நம்ம எந்த பொருள் எதில வைக்கிறோம்னு தெரியல. மாத்தி மாத்தி இது பண்றோம். அது வெறுத்து போகுது. ச்சே இந்த பொருள இது ஆமா நான் 2 முறை இந்த முறை கூட காலி பண்றப்ப பேசாம மொத்தமே வித்துடலாமா? கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் எல்லாத்தையும் வித்துட்டு கட்டப்பையில துணி வச்சுன்னு டக்குன்னு காலி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன தெரியுமா? ஒரு ஆளுக்கு ரூ. 1000 அந்த பாத்திரத்தை எடுத்து வைக்க இறக்கம். அதுமாதிரி 4 பேர் அட்வான்ஸ் கொடுக்கணும் ஒரு புது வீட்டுக்கு. லாரியில் ஏற்றிட்டு போகணும், அதை இறக்கணும், அதை அடுக்கணும். அதே ஒரு டென்ஷன் ஆகி பீரோவில் கூட விற்றுலாமான்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா எதுவுமே வச்சுக்கணும், ஆளுக்கு ஒரு கட்டப்பையிலே துணி வச்சுக்கலாம். ஏன்னா ஈஸியாக டக்கு வீட்டை பண்ணுவான், சாரி கொடுத்து நம்ம பாட்டு கட்டப்பையிலே எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி யோசனை. வெறுத்து போச்சு. ஏன்னா எல்லாத்தையும் இற கட்டி எடுத்து வச்சு மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு வந்து நம்ம செட்டில் ஆகிறதுக்குள்ள அடுத்த முறை டக்குன்னு உடனே ஒரே வார்த்தையில சொல்லிடுறாங்க காலி பண்ணு. அது நமக்கு மன உளைச்சல் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்க. அதான் சொல்கிறேன் வாடகை இருக்கிறவங்க நாங்கள் ஆனால் உண்மையிலே 20 வருஷமும் ஒரு வீட்டில் இருந்த பாரு, அங்கே வந்து அப்படி கிடையாது. இதுவே ஒரு